வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜய்க்கு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் சவால் விடுறார். திரு விஜய் சட்டப்பேரவையில் சொன்னார் இல்லையா, 3 துறைகளுக்கான ஃபைல் டேபிள் மேலே இருக்கு. அது எப்போ வேணுமோ அப்போ வெளியிடுவோம். நீங்களா வெளியிட வச்சிடாதீங்க. ஏன்னா வரப்போற இடைத்தேர்தலில் ஏதாவது கொஞ்சமாவது நல்லது நடக்கணும்ல அப்படின்னு திரு விஜய் சொன்னாரு. அன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு வரல. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பேசினவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார், அதை நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கோம். இந்த மாதிரி எங்களை மிரட்ட முடியாது. நாங்கள் எப்போ வேணாலும் சந்திக்க தயாராக இருக்கோம். யார்கிட்ட வேணாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம், ஆதாரப்பூர்வமாக இருந்து நடவடிக்கை எடுக்கலாம், நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. ஓப்பன் சேலஞ்சுங்கிற வார்த்தை வேற பயன்படுத்துறாரு. திரு விஜய் ஒன்றும் பதில் சொல்லலை. பொதுவாகவே எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சவால் விடுறது ஒரு பழக்கங்க. உங்களுக்கு தெரியும், பழைய காலத்துல எல்லாமே கைதாகி போகும்போது கூட முன்னாள் அமைச்சர்கள்லாம் கையாட்டிட்டு போவாங்க. பார்த்துருப்பீங்க, நினைவு இருக்கா? வேணா வீடியோ எல்லாம் பாருங்க. ஏன்னா இது என்ன நடவடிக்கை ஆயிரும், என்ன சட்டம் பண்ணிரும் அப்படிங்கிற அது ஒரு லாங் ப்ராசஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இந்த அரசு அப்படி இல்லை. திரு விஜயோட அரசு அப்படி இல்லை. அவருடைய அமைச்சர்கள் சொல்ற மாதிரி என்ன முடியுமோ அதை தான் செய்யணும்னு நினைக்கிறாரு. அதான் செய்ய முடிவதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ஃபைல்ல என்ன இருக்கும்? மிக முக்கியமான ஃபைல்களா இருக்குமா? அதுல முன்னாள் அமைச்சர்களுடைய பழைய பழைய வரலாறுலாம் வெளியே வருமா? இல்ல ஆண்ட விதம், ஆட்சி செய்த விதத்தில் இருக்கின்ற சர்டிபிகேட் எல்லாம் வருமா? இல்ல இவர்கள் செய்து வைத்த பல நிதித்துறை லீலைகள்லாம் வெளியே வருமா? தெரியல. அதை தான் திரு விஜய் மீன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அந்த ஃபைல்ஸ் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஆடிட் பண்ண ஃபைல் அப்படின்னு நிதி அமைச்சர் மரிய வில்சன் சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்ணாங்க, முகநூலெல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு, அது என்னங்க பொது வெளியில இருக்குங்க, அது என்னங்க டேபிள் மேலேயா இருக்கணும், எல்லாரும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அதனுடைய மதிப்பை குறைக்க பார்த்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சமூக ஊடகங்கள்ல, முகநூல்ல, மற்ற தளங்கள்ல இந்த மாதிரி இயங்குறாங்க. முன்னாள் ஆட்சியாளர்களுக்கு, திமுகவினருக்கு சார்பாக இருப்பது போல் ஒரு தோற்றம் கொடுத்து, இது ரொம்ப முக்கியம். திமுக காரங்களான்னு சொல்ல முடியாது, திமுக காரங்க மாதிரி நடிப்பாங்க, உள்ளே கூட அவங்களுக்கு திமுக இருக்காது. அது திரு விஜய் அவர்களுடைய உயர்வு அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏற்புடையதா இருக்காது. ஏன்னா திமுக இருந்தா தான் பிஜேபி வர முடியும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்கள சேலஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா உங்களை சொல்லிக்கிட்டா திரு விஜய் தன்னுடைய மேஜையில அந்த 3 துறைகளுடைய ஃபைல்களை, கோப்புகளை வச்சிருப்பாரு. யார்கிட்ட சொல்லணும்? முகநூல் எழுதுறாங்களே அவங்களுக்கா? இல்ல சவால் விட்டாரு எதிர்கட்சி தலைவர், அவருக்கு சொல்லிட்டு வைக்கணுமா? நடவடிக்கை எடுக்கிறது தான் இந்த அரசு எப்போ நடவடிக்கை எடுக்கலாம்ல, பண்ணாம்ல. ஒண்ணுமே ஆதாரம் சடால்னு ஜெயில போட்டு விடுவிச்ச காலமெல்லாம் இருக்குல்ல, நடந்திருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு வரலாறு தமிழக அரசியல் இருந்திருக்கா இல்லையா? திரு கருணாநிதி 1996 ஆட்சிக்கு வந்தோடனே செல்வி ஜெயலலிதா மேல ஏகப்பட்ட வழக்குகள் சுமத்தப்பட்டன. அப்புறம் அவங்க ஒரு 6 மாதம் ஆட்சிக்கு வந்து, கருணாநிதி ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துல ஜெயில எல்லாம் போட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா வந்த பிறகும் திரு கருணாநிதி ஜெயில போட்டாங்க, அவரும் ஒரு வாரத்தில் வந்துட்டார். இது எல்லா காலத்திலும் நடந்திருக்கு. ஆனா அதெல்லாம் செய்யலைங்க, திரு விஜய் அவர்கள் செய்யல. ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா போகணும்னு நினைக்கிறாரு, அந்த வகையில போகணும்னு நினைக்கிறாரு. இந்த சமயத்துல போய் உதயநிதி ஸ்டாலின் சேலஞ்ச் பண்ணிட்டார். கூட இருக்கிற கட்சிக்காரங்களே, ஏங்க இந்த மாதிரி அப்படின்னு, இந்த மாதிரி நம்ம நம்ம ஒரு மொக்கையா இருக்கலாமா, அது மாதிரி பேசலாமா, இந்த மாதிரி செஞ்சு ஏதோ நடவடிக்கை எடுத்துட போறாங்க, நாங்க மூத்தவர்களா இருக்கிறோம், அப்புறம் ரேஷன் அரிசி தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இந்த சுகர் எல்லாம் கட்டுப்பாட்டுல இருக்கு, இந்த சமயத்துல போய் அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகாதுங்க, இந்த ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. அதுதான் சட்டப்பேரவையில ரொம்ப கூலா நடந்துக்கிறாங்க, மென்மையா நடந்துக்கிறாங்க. இதெல்லாமே இருக்கு. வீணா போய் ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு உட்கார்ந்துருவாரு, அப்புறம் போய் கஷ்டப்பட வேண்டியது யாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது திரு உதயநிதி அவர்களுக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாம ரொம்ப நக்கலா பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, நாங்க கேள்வி கேட்கறத விட ரொம்ப நல்லா பதில் பண்ணி சொல்லி கொடுத்துட்றாங்க, நல்லா பதில் கொடுத்துட்றாங்க ஆளுங்கட்சிக்காரங்க அப்படிங்கிறது. நல்லா பதில் கொடுக்கலையாம், அதை அவர் மீன் பண்றாரு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப கவனிங்க. கிராமம் தோறும் இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில பார்க்க முடியல, மொபைல்ல பார்க்க முடியல அப்படின்னா ரேடியோல கூட கேட்டுட்டு இருக்காங்க. மிக பெரிய அளவுக்கான ஒரு ரீச்சை சட்டப்பேரவை நடவடிக்கை கொடுத்துருக்கு. மக்கள் ஜட்ஜ் பண்றாங்க, கணிக்கிறாங்க. அடுத்த தேர்தல்கள்ல என்ன கொடுக்கணுமோ அது கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு உண்மையா இருக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு சட்டப்பேரவை உறுப்பினருடைய கடமை. திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாரு, லைவை வந்து லேசா குறை சொல்றாரு.
லைவ் போடுறாங்க இல்லையா, சட்டப்பேரவை நடவடிக்கைகள் எல்லாமே நீங்களும் பார்க்குறீங்க, நாங்களும் பார்க்குறோம், ஏராளமானவர் பார்க்குறாங்க. எந்த கடை அன்னைக்கு போனாலும் சட்டப்பேரவை நடவடிக்கை தான் பார்க்குறாங்க. வேலை செய்கிறவங்க, மெக்கானிக்ஸு, அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் போகிற போக்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதெல்லாம் அந்த சட்டப்பேரவை நடவடிக்கை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட என்ன முகம் அப்படி வெளிப்படுதுங்க. இது திரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஏதாவது எடுத்து கேள்வி கேட்டார்னா ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பதை விட அவர் ஆளும் கட்சியை கேலி செய்வதை ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார். இதை மக்கள் நினைக்கிறாங்க. நிறைய பேர் நாங்க பேசினதுல என்னங்க குற்றம் குறைகளை சொல்வதை விட்டு விட்டு அவர் நக்கல் நையாண்டிகளை செய்கிறாரே அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அப்புறம் லைவ்ல போட்டா சட்டப்பேரவை தலைவர் பல விஷயங்களே என்ன சொல்றாருன்னா அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் அப்படிங்கிறாரு. ஆனா அது லைவ்ல போயிருது. அதே ரீல்ஸா எடுத்து நிறைய பேர் போடுறாங்க. அது 2 சார்பாகவும் போடுறாங்க. அதை திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டி காட்டுறாரு. அது என்ன சொல்றாரு, சட்டப்பேரவை தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டவை இடம்பெறக்கூடாது. உரிமை மீறல் பிரச்சனை வந்தால் அது அவை உரிமை மீறல் தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறார். ரொம்ப கவனமா இருக்குங்க. யாரா இருந்தாலுமே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட அம்சங்களை ஒளிபரப்ப முடியாது. நாங்க கூட என்ன அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டால் அதை பேசுறது இல்லை. சட்டப்பேரவையில என்னென்ன வார்த்தைகள் திரு உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்தினாரு, ஆளுங்கட்சியில அமைச்சர்கள் என்னென்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க, எவை நீக்கப்பட்டதுங்கிறது கவனமா பார்த்தா பேசுறோம். அதுல இதெல்லாம் சொல்லிட்டு இது நீக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. இதையும் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. என்ன விஷயம்னா, எந்த மாதிரி அவை நடவடிக்கை போகணுமோ அதுல இருந்து டைவர்ட் பண்றாருங்க. கொஞ்சம் அப்படியே திசை திருப்பிடுறாரு. இது எதிர்கட்சி தலைவருக்கு அழகில்ல. ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க கட்சி எதிர்கட்சியா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு துடிக்கிறத பார்க்கும்போது மக்களுக்கு ரொம்ப சலிப்பா இருக்குங்க. ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியா இருங்க, ஆக்கப்பூர்வ நடவடிக்கை எடுங்க, ஆக்கப்பூர்வமான செயல்பாடு கொடுங்க, நாளைக்கே வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஏன் துடிக்கிறீங்க அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஒருத்தர் ஆட்சியில் கொண்டு வந்து அமர்த்திட்டாங்கல்ல, மக்கள் தானே அமர்த்தி இருக்காங்க. அவங்களாவது அமர்ந்தாங்களா? இல்ல இல்ல. அப்போனா அவங்க என்ன நல்லது என்ன பண்றாங்க, கெட்டது என்ன பண்றாங்கன்னு பேசுங்க. அதுக்கு தகுந்தபடி ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பதில கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மீறி பேச முடியல. எதிர்கட்சிக்காரங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் முன்வைக்கிறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு மீறி பேச முடியல. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆலோசகராக நியமிச்சதுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த நிபுணர் அவர், அது நீக்கப்பட்டதுனா நம்ம சொல்லல. அதுக்கு ஆளுங்கட்சியிலிருந்து திருப்பி தர்றாங்கல்ல. முன்னாள் முதலமைச்சர்கள்லாம் நம்பிக்கை அடிப்படையில் எதுவுமே செய்யலையா அப்படிதான் கேட்கறாங்கல்ல. இந்த மாதிரி நடக்குது இல்ல. இதை எதற்கு வரவழைச்சுக்கணும், எதுக்கு சொல்லிட்டு வாங்கிக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. மூத்த தலைகள், திமுக மூத்த தலைகள் எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் பெடல் பண்ணணும், விட்டு பிடிக்கணும் ஆளுங்கட்சியை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, விட்டா பிடிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாரு. கிட்டத்தட்ட அது உண்மைதான். இப்ப பிடிக்கவே முடியாத நிலைமை தான் திரு விஜய் போயிட்டு இருக்காரு. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய திட்டங்கள் எல்லாமே ஒரு 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு வந்த ஒரு பதவியை அலங்கரிப்பவர் மாதிரி இல்லைங்க. அவரை பார்க்கும்போது நிறைய ஆண்டுகள் திங்க் பண்ண மாதிரி இருக்கிறாரு. அவருடைய தலைமை பண்பு தான் மற்ற அமைச்சர்கிட்ட போகுது. கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் மெச்சூர் ஆயிட்டு இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க. இது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரியுது. அதனாலதான் அப்பப்போ எழுந்து இந்த மாதிரியான பேச்சை சட்டப்பேரவையில் பேசுகிறார். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்களிடம் நன்மதிப்பை பெற வேண்டும். சபையில மட்டுமல்ல, அது எல்லோருக்கும் பொருந்தும், உதயநிதிக்கும் பொருந்தும். சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கு திரு விஜய் அவர்கள் தயாராகத்தான் இருப்பார் என்று தெரிகிறது. நன்றி, வணக்கம்.